ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வரக்கூடிய ஆடிப்பூரத்தன்று இந்த ஒரு எளிய வழிபாடை செய்ய மறக்காதீர்கள். முதல்ல ஆடிப்பூரம் எப்போது வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026 வெள்ளிக்கிழமை. அதுவும் ஆடி 5வது வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து ஆடிப்பூரம் வருகின்றது. மாசம் மாசம் தானே மகம் நட்சத்திரத்துக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் வருது. இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி பூரத்தன்று அம்பிகை அவதரித்த தினம். அம்பிகை அதாவது மனிதர்களாகிய நாம தெய்வமாகிய அந்த சக்தி தேவிக்கு வளகாப்பு அணியும் ஒரு வைபவமான ஒரு பொன்னாள் தான் இந்த ஆடிப்பூரம். மேலும் இந்த ஆடிப்பூரத்தன்று துளசி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அது ஏங்க துளசி வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல உள்ள பெரியாழ்வார்ல துளசி நந்தவனத்துல ஒரு துளசி செடிக்கு அடியில தான் ஒரு குழந்தையாக கண்டெடுத்தார். அந்த இடத்துல தான் உருவாயிருக்காங்க நம்ம ஆண்டாள் அம்மா. அதனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஆடிப்பூரத்தன்று தேரோட்டம் இதெல்லாம் நடக்கும். அங்க கோயிலே ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே போல தான் இந்த ஆடிப்பூரத்தன்று நம் உலகையே காக்கும் சக்தி தேவி உருவெடுத்த அவதரித்த தினமும் இந்த நாள் தான். இந்த நாள்ல யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம். அடுத்தது நல்ல திருமண வரன் அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் தாராளமா இந்த வழிபாடு செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எந்த நேரத்துல ஆடிப்பூரம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க இப்ப தானங்க சொன்னீங்க வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டாலும் பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது 7 மணி 21 நிமிடங்களுக்கு பிறகு தான் நமக்கு பூரம் நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 10:15 மணி வரை. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெண் தெய்வ கோவிலுக்கு சென்று, அங்க ஆழிப்பூரத்துக்கு அம்மனுக்கு வளையல் அலங்காரம் பண்ணுவீங்களா? அப்படின்லாம் கேட்டு பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மனுக்கு தேவையான உங்களால முடிந்த 1 டஜனோ, 2 டஜனோ ஒற்றை படையில வாங்கி குடுங்க. 2 டஜன் வாங்குனாலுமே ஒரு வளையல் சேர்த்து 25 வளையலா வாங்கி குடுக்கணும். இது போன்ற ஒற்றை படையில நம்ம வளையல் வாங்கி அந்த தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுமே என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, சாமிக்கு எப்போ வளையல் வாங்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு தேவையான யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ, அவங்களோட வளையல் சைஸுக்கு தேவையான ஒரு 3 டஜன் அல்லது 5 டஜன் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு, உங்க வீட்ல ஆடிப்பூரத்தன்று ஒரு கிழக்கு பார்த்து ஒரு மனைப்பலகை வைங்க. உங்க குலதெய்வமே பெண் தெய்வம் அப்படின்னா, தாராளமா அந்த படத்தையே நீங்க வச்சுக்கலாம். இல்லங்க, எங்களுக்கு குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வம் அப்படிங்கிறப்ப சக்தி மாரியம்மன், உங்க ஊர் மாரியம்மன் கோவில், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் சமயபுரத்தார் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வமோ இருக்கட்டுமோ, அந்த தெய்வத்தின் படத்தை வச்சு, அந்த தெய்வத்திற்கு சந்தன, குங்குமம் பொட்டு வைங்க. நலங்கு வைப்பாங்க தெரியுமா? கன்னத்துல நலங்கு வைக்கிற மாதிரி, அந்த தெய்வங்களின் படத்திற்கு நலங்கு வைத்து வளையல் மாலை சாற்ற வேண்டும். வளையல் மாலை சாற்றி உங்களால முடிந்த 3 வகை சாதங்கள், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் அல்லது 5 வகையான சாதங்கள் அந்த தெய்வத்திற்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வச்சா கூட போதும். சாதம் படைத்து அந்த தெய்வத்திற்கு வளையல் மாலையெல்லாம் சாத்திட்டு, அன்றைய தினத்துல எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு யாருக்கு குழந்தை வரம் வேண்டுமோ அவர்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து தீப தூப ஆராதனை காமிங்க. இந்த ஆராதனை படையெல்லாம் வைப்பதற்கு முன்னாடியே நம்ம எப்படி நம்ம குலதெய்வ கோவிலுக்கோ அல்லது நீங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கோ சுவாமிக்கு வளையல் வாங்கி கொடுக்கும்போதே ஒரு 5 டஜன் 3 டஜன் வாங்குனீங்க பார்த்தீங்களா, அந்த வளையலையும் ஒரு தட்டுல பரப்பி வச்சுக்கோங்க. சுவாமிக்கு ஒரு டஜன் 1 1/2 டஜன்ல அழகா மாலை மாதிரி கட்டி போட்டுட்டு, மிச்சம் உள்ள வளையல ஒரு 5 டஜன் இல்ல 3 டஜன் வாங்குறீங்கன்னா 1 1/2 டஜன் சாமிக்கு, மிச்சம் 1 1/2 டஜன் இங்க இருக்கட்டும். இருந்து உங்க வழிபாடெல்லாம் முடிச்ச பிறகு சுவாமி எப்படி கிழக்கு பார்த்து உட்கார்ந்துருக்கீங்களோ, அதே மாரி இன்னொரு மணப்பலகையோ இல்ல ஒரு துண்ட விரிச்சு யாருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமோ அவங்கள உட்கார வச்சு, வீட்ல உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் அவர்களுக்கு நலங்கு வைத்து, இவர்களுடைய மடி நிரம்ப வேண்டும், இவர்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
சுவாமிக்கு போட்டது போக மீதமுள்ள வளையலை அவர்களுக்கு கையில் நீங்கள் அணிவிக்க வேண்டும். அந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண் அன்றைய தினத்துல ஒரு மங்கள பொருட்கள் உங்களால முடிந்தவர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். உங்களுக்கு நலங்கு வச்சவங்களுக்கு மட்டுமல்லாது, ஒரு கோவிலுக்கு போறீங்க, அவங்கள்ட்ட குங்குமம் கொடுக்கலாம். உங்களால முடிந்த வளையல் தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வழிபாடு இதோட நிக்கல. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவிலுக்கு வளையல் வாங்கி குடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த கோவில்ல சுவாமிக்கு வளையல் அலங்காரம்லாம் முடிச்ச பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வளையல பக்தர்களுக்கு பிரசாதமாக குடுப்பாங்க. அந்த வளையலையும் வாங்கி நீங்க அணிந்து கொள்ள வேண்டும். அது அந்த தெய்வத்தின் மேல பட்ட வளையல். அது ரொம்பவே புண்ணியமான வளையல். அந்த வளையலை நீங்க மனதார வேண்டிக் கொண்டு நீங்க அணியும்போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களும் அந்த வளையலை வாங்கி எனக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டு கையில் அணியும்போது கூடிய விரைவில் அவர்களுக்கு நல்ல வரன் அமையும். குலதெய்வத்திற்கு, அதாவது குலதெய்வம் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா, குலதெய்வத்திற்கு செய்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல குலதெய்வம் ஆண் தெய்வம், நாங்க வேற ஒரு சுவாமி படத்துக்கு தான் நாங்க வச்சு, வேற ஒரு பெண் தெய்வத்துக்கு தான் வச்சு இந்த வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறப்ப, முதல்ல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, குலதெய்வத்திற்கு ஒரு நாணயம் முடிஞ்சு வைங்க. ஆண் தெய்வம் அப்படின்னா நாணயம் முடிஞ்சு வைங்க. இல்ல பெண் தெய்வம் தான் எங்களுக்கு குலதெய்வம். ஆனா குலதெய்வத்திற்கு எங்களால வளையல் வாங்கி குடுக்க முடியல. நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறப்ப, சுவாமிக்கு தனியா 1 டஜன் வளையல் வாங்கி எடுத்து வச்சுருங்க. நீங்க எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களோ, அப்ப அந்த வளையல கொண்டு போய் உங்க குலதெய்வத்திடம் குடுத்து விடுங்கள். உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும், உங்களுடைய பெண் தெய்வமான உமா மகேஸ்வரி, மாரியம்மன் எந்த தெய்வத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, அந்த தெய்வத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு குழந்தைய குடும்மா அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஆடிக்குள் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடுன்னு சுவாமிய மட்டுமே சுத்திக்கிட்டே இருக்காதீங்க. கணவன், மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் உடலளவிலும், மனதளவிலும் ஒற்றுமையோடு இருங்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி, உங்க உற்றார் உறவினருக்கு இந்த வீடியோவை யாருக்காவது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.